மூலிகைகள் நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வாணியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புதர் செடி வகை தாவரம். தடிமனான இலைகளையும் அதிகமான முட்களையும் கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. கடல் அழிஞ்சிலுடைய இலைகளை பொறுத்தவரையிலும் அதை சுத்தி செய்து மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. பொதுவாக இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான மூலப்பொருளை வேகமாக அல்லது நிறைய கொடுக்க வேண்டிய இடங்களில் குறைத்து உபயோகப்படுத்தினாலே நமக்கு நிறைய அந்த குறிப்பிட்ட மருந்துகள் உடலுக்கு நல்லது செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இன்றைக்கு டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பார்த்திங்கன்னா ரெஃபாம்பிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது பழமையான ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருந்தால் கூட இன்றைக்கி டெவலப்பிங் கண்ட்ரியில் டியூபர்குலோசிஸ் வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்து சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நோயாளிக்கு 2 கிராம் வரை தேவைப்படுகிறது. அந்த 2 கிராம் வரை கொடுக்கும்போது இந்த மருந்துடைய பக்க விளைவுகள் நிறைய நம்ம ஏற்படுவதை பார்க்கிறோம். ஈரல் செயலிழப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு காது கேதாமல் போகக்கூடிய பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்ப்போம். இந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கக்கூடிய சில மருந்துகளை இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 250 மில்லிகிராம் மட்டுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் இருந்தாலும் கூட அதன் கூட இந்த கேட்டலிஸ்ட்டை ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு சேர்க்கும்போது அது 2 கிராம் மருந்து உடலில் செய்ய வேண்டிய வேலைகளை உடனே செய்ய செய்கிறது. அந்த மாதிரி தான் பாரம்பரிய மருத்துவத்தில் எவ்வளவு அறிவுபூர்வமாக இருந்தால் பார்த்திங்கன்னா, அந்த கடல் அழிஞ்சிலை ஒரு கேட்டலிஸ்டாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சுத்தி செய்யப்பட்ட கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத நோய்களுடன் சேர்த்து கொடுக்க வேண்டும், நோய்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகள் இருப்பதை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய், கடலழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள் நேரடியாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகின்றனவா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆனால் நீரிழிவு நோய், குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா 1 கிராம் மஞ்சளுடன் 200 மில்லிகிராம் கடலழிஞ்சியை சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகள் நம்ம நிறைய சித்த மருத்துவ புத்தகங்களை இன்றைக்கி பார்க்கணும். தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனம் ஜெய்ப்பூரில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த கடலழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த 200 மில்லிகிராம் மருந்து ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்டாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு கடலழிஞ்சியுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அபிரிதமான சில இடங்களில் அதோடைய வேலை செய்யக்கூடிய திறன் இருந்ததை பார்த்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறை சேர்க்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய நேரடியான கேன்சர் மருந்துகள் மிக வேகமாக அந்த திசுக்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவியது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதே போல தான் நீரிழிவு நோயில் மஞ்சளுடன் இந்த கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறை சேர்க்கும்போது மிக வேகமாக அது உடலில் இருக்கக்கூடிய நீரிழிவு நோயுடைய அளவை கட்டுப்படுத்த உதவியது. அதே போல் நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவை குறைக்க உதவியது. கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறு நேரடியாக எவ்வாறு சோரியாசிஸ் நோயை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய நோய்கள், சோரியாசிஸ் நோய், நீரிழிவு நோய், மனநோய்கள், கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய நோய்கள்,
இதெல்லாம் எவ்வாறு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் தீர்க்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த கடலழிஞ்சல் இருக்கிறது. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடலழிஞ்சலுடைய இலைகளை எடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அதை ஒரு வாளியில் இட்டு அதை சீலை செய்து அதை பன்றி புட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பன்றியோட உயரத்திற்கு தேவையான அளவு சாணத்தை அடுக்கி அதை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல். அதை பொதுவாக இன்றைக்கு நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருப்பார்கள். அந்த பாரம்பரிய மருத்துவர்கிட்ட போனால் தோல் நோய்கள் குணமாகிறது, அந்த பாரம்பரிய மருத்துவர்கிட்ட போனால் தைராய்டு நோய்கள் குணமாகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் இன்றைக்கு விரலிட்டு எண்ணக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்காங்க. அந்த பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து சாதாரணமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய மருத்துவர் அப்படின்னு போகும்போது அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து வெறும் மஞ்சளாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மஞ்சளுடன் கூடி இந்த கடலழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு மூலக்கூறு, இந்த சாம்பலை சேர்த்து அவர்கள் ஒரு பொட்டலம் செய்து இதை ஒரு மாதம் நீங்கள் தண்ணியில் கலந்து சாப்பிடுங்க, இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுக்கு போகும்போது அவர்கள் கொடுக்கக்கூடிய வழக்கமான சாதாரண மருந்துடன் இந்த கடலழிஞ்சியோட சூர்ணத்தை கலந்து கொடுக்கும்போது இதை ஒரு 15 நாள் சாப்பிடுங்க, வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு நின்றுவிடும். குழந்தை இல்லையா, அசோக மரப்பட்டையுடைய சூர்ணத்தை எடுத்து அதில் கடலழிஞ்சியில் சேர்த்து கொடுக்கும்போது 15-20 நாட்கள்லேயே அவர்களுடைய மாத விலக்கு குணமாக ஆரம்பிக்கிறது. 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா மாத விலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைய ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோயுடைய கொடுக்கக்கூடிய சாதாரண மருந்துகளுடன் கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறை சேர்த்து கொடுக்கும்போது அந்த நோய் வேகமாக குணமடைவதை நம்ம பார்க்கணும். குறிப்பாகவே பார்த்திங்கன்னா இந்த கடலழிஞ்சில் சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு சோரியாசிஸ் நோய்க்கு பார்த்திங்கன்னா உட்புறமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ரொம்ப அதிகமான குணம் எடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லி இந்த கடலழிஞ்சியில் சொல்லலாம். கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் அதை ஒரு 200 மில்லிகிராமிலிருந்து 1 கிராம் வரை நோயுடைய தன்மைக்கேற்ப காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது. இரண்டாவது, அந்த கடலழிஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய், புடம் செய்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வெளிப்புறமாக தடவி குளிக்கின்ற ஒரு வழக்கம். இது இரண்டும் செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த சோரியாசிஸ் நோய் குணமடைவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, கடலழிஞ்சியை பொறுத்தவரையிலும் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து, சோரியாசிஸ் நோயை குணப்படுத்துவதில் ஒரு அபரிதமான மருந்து. மற்ற மருந்துகள் வேகமாக வேலை செய்து வைப்பதிலும் மற்ற மருந்துகளுடைய தேவையை குறைப்பதிலும் கூட கடலழிஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நன்மை தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் சமீபத்தில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நிர்வாக சீர்திருத்தத்திற்காகவும் பொது வாழ்க்கையில் தூய்மையை உருவாக்குவதற்காகவும் பல்வேறு விதமான ஒரு வாக்குறுதிகளை அல்லது நம்பிக்கைகளை நம் மனதில் விதைத்திருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று, ஒரு சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மிக பெரிய அளவிற்கு வரவேற்க வேண்டிய ஒரு வாக்குறுதி ஒன்றை திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்திருக்கிறது. அதுதான் லோக் ஆயுக்தா. லோக் ஆயுக்தா என்றால் என்ன? கேட்பதற்கு நமக்கு ஒரு அந்நியமான சொல் போல தோன்றும். ஆனால் அது அந்நியமான சொல் அல்ல. ஏனென்றால் 1973 இந்த லோக் ஆயுக்தாவிற்கு நிகரான ஒரு சட்டத்தை, அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர் குற்ற தண்டனை சட்டம் ஒன்றை அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றியது. அப்படி அரசு ஊழியர்களாக இருக்கிறவர்கள் கடமை தவறுகிற போது அவர்களை தண்டிப்பதற்கான ஒரு சட்டப்பிரிவுகளை உருவாக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவு பின்னால் 1977 அதிமுக ஆட்சி அமைந்த போது ரத்து செய்யப்பட்டது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது
ஒரு ஆட்சி அமைப்பில் பங்கு வகிக்க வேண்டிய அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரமிக்க பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தின் மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்தால் அந்த குற்றச்சாட்டை எப்படி பதிவு செய்வது, எங்கே பதிவு செய்வது, இது ஒரு முக்கியமான கேள்வி. உதாரணமாக ஒரு அமைச்சர் லஞ்சம் வாங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு அரசு உயரதிகாரி லஞ்சம் வாங்குகிறார், அவர் தன்னுடைய கடமையை செய்வதற்காக முறைகேடாக நடந்து கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரை எப்படி தண்டிப்பது, அவர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்வது, இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிற போது தன்னுடைய அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ விட்டுக் கொடுக்காது என்பதுதான் பல அரசுகள் விஷயத்தில் நடைமுறையில் இருந்திருக்கின்றன. அவர்களை காப்பாற்ற முயற்சிப்பார்கள். காவல்துறையின் மூலமாகத்தான் நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும். அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களுக்கு எதிராக காவல்துறைக்கு போய் நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த வழக்கை பதிவு செய்யுமா என்பதே மிக முக்கியமான கேள்வி. அது மட்டுமல்ல, அப்படி வழக்கை கொண்டு போய் பதிவு செய்ய வேண்டும் என்று போகிறவர்களுக்கும் பல்வேறு விதமான இடர்பாடுகள் காவல் நிலையங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஏற்கனவே பல அமைச்சர்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமியினுடைய தற்கொலைக்கு அவர்தான் காரணம் என்று வெளிப்படையான ஒரு ஆதாரங்கள் இருந்தபோதும் அரசினுடைய சிபிசிஐடி போலீசார் உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி நீதிமன்றம் அவரை விடுவித்து விட்டது. அதாவது ஒரு அரசே எப்படி ஒரு வழக்குகளை கையாளுகிற போது அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள், சிபிசிஐடி போன்ற வழக்குகள் எப்படி அந்த வழக்குகளை நீர்த்து போகச் செய்து அதன் மூலமாக தவறளித்தவர்களை காப்பாற்றும் என்பதற்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய சம்பவம் என்பது ஒரு உதாரணம். இப்படி பல வழக்குகள் இருக்கின்றன. போலி என்கவுண்டர் வழக்குகள் அல்லது வேறு விதமான காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய வழக்குகள், அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்ற வழக்குகள், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அரசு தரப்பு என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்றுகிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிற போது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கிற எந்த புகாருமே மதிப்பில்லாமல் ஆகிவிடுகிறது. இந்த நிலையில்தான் ஒரு அரசே வழக்குகளை நடத்துகிற அல்லது அரசிற்கு எதிரான குற்றங்களை நடத்துகிற போது அரசு சார்ந்த துறைகள் அவை உண்மையில் குற்றமளித்தவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வதனால் பெரும்பாலான வழக்குகளில் எந்த விதமான ஒரு தீர்ப்பும் வருவது கிடையாது. இந்த சூழ்நிலையில் இந்த லோக் ஆயுக்தா என்கிற விஷயம் என்ன சொல்கிறது? இது ஒரு தனிப்பட்ட ஒரு விசாரணை அமைப்பு. எப்படி நீதிமன்றம் ஒரு விசாரணை அமைப்பு, அதுபோல் இது ஒரு விசாரணை அமைப்பு. இதற்கு தண்டிக்கும் அதிகாரம் உண்டு. இது ஒரு இணை நீதிமன்றம் போன்றது. 1996 முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில் அரசு ஊழியர்கள் ஒழுங்குமுறை குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அதனுடைய பரிந்துரையின்படி மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தால் அதை விசாரிப்பதற்காக தேசிய அளவில் ஜன் லோக்பால் என்கிற மக்கள் லோக்பால் என்கிற ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு விசாரணை மன்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. இந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் அண்ணா ஹசாரே போன்றவர்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தினார்கள். அதற்கு பின்னால் வந்த பிஜேபி அரசு கூட அப்பொழுது அதை ஆதரித்தது. ஆனால் பின்னால் அதே அரசு அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்பதும் வேறு விஷயம். இப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்காக மத்திய அரசினுடைய அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தவறளித்தவர்கள் தண்டிப்பதற்காக இருக்கக்கூடிய விசாரணை அமைப்பினுடைய அந்த விசாரணை சட்டத்தினுடைய பெயர் லோக்பால் என்று சொன்னால், இந்த மாநில அரசு சம்பந்தமான குற்றங்கள், அதாவது மாநில அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் இவர்கள் குற்றமளித்தால் அல்லது இவர்கள் தவறு செய்தால், இவர்கள் லஞ்ச லாவணியங்களில் ஈடுபட்டால் அவர்களை விசாரிப்பதற்காக மாநில அளவில் உருவாக்கப்படுகிற ஒரு விசாரணை அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா என்பது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு லோக் ஆயுக்தா என்பது ஒரு அரசு அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் இனிமேல் குற்றம் செய்துவிட்டு அரசினுடைய காவல்துறையை வைத்துக்கொண்டோ அல்லது சிபிசிஐடியை வைத்துக்கொண்டோ நீங்கள் எளிதாக இனி தப்பிவிடலாம் என்று நினைக்க முடியாது. இந்த லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய இந்த விசாரணை அமைப்பில் யார் வேண்டுமானாலும் போய் புகார் கொடுக்கலாம். அந்த புகார்களை சுதந்திரமான ஒரு அமைப்பு விசாரணை செய்யும். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இன்னும் பலரையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வராது. இந்த அமைப்பிலிருந்து விசாரிக்கப்படுகிறவர்களுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால்
மிகப்பெரிய வழக்குகள் எல்லாம் அப்படி தண்டிக்கப்பட்ட விஷயங்கள் உண்டு. உதாரணமாக கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா, அவர் சுரங்க மோசடி வழக்கில் இந்த லோகாயுக்தா நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார். ஆக இனிமேல் ஒரு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அமைச்சர்களும் அல்லது அதிகாரிகளும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இனி நடக்காது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஊழலின் மீது ஒரு கண்காணிப்பை, ஒரு கட்டுப்பாட்டை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இன்றைக்கு உருவாக்குவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்று கரைபுரண்டு ஓடக்கூடிய இந்த லஞ்சத்தை முற்றாக துடைத்திடுவதற்கான ஒரு முயற்சி. ஒவ்வொரு அமைச்சரிடமும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் சேர்ந்திருப்பதாக இன்றைக்கு சொல்கிறார்கள். கண்டெய்னர்களில் பணம் கொண்டு செல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். 2000 கோடி ஒரு அமைச்சரிடம் இருக்கிறது என்கிறார்கள், 3000 கோடி ஒரு அமைச்சரிடம் இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் வெளிப்படையாக ஊடகங்களில் பேசப்பட்டால் கூட இது சம்பந்தமான ஒரு புகாரை கொண்டு போய் எங்கே கொடுப்பது என்று யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த வழக்குகளை நாம் விசாரிக்கும்படி நிர்பந்திக்க முடியும்? அதற்கான நடைமுறையில் வழிமுறைகளே இல்லை என்பதுதான் உண்மை. ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் கூட அரசு தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் மக்கள் வழக்கு பதிவு செய்து மக்கள் விசாரிக்கிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு என்பது இன்றைக்கு உருவாக்கப்படும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதி அளித்திருக்கிறது. நிச்சயமாக லோகாயுக்தாவை உருவாக்குகிற போது லஞ்சத்தின் மீது, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முறைகேடுகளின் மீது மிகப்பெரிய கண்காணிப்பு உருவாக்கப்படும். அதன் மூலமாக பொது வாழ்க்கை தூய்மை பெறும். அதற்கான ஒரு மிகப்பெரிய புரட்சிகர திட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்திருக்கிறது. லோகாயுக்தா வருகிற போது எல்லா விதமான லஞ்ச லாவண்யங்களையும் ஒழிக்கப்பட்டு அரசு இயந்திரம் செம்மையாக செயல்படுகிற போது மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்று சேரும். அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசு இயந்திரத்தை தூய்மையாக செயல்பட வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய புரட்சிகர அறிவிப்பாக இந்த லோகாயுக்தாவை கொண்டு வருவோம் என்கிற இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ். தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு, தேர்தல் அப்படின்னு வரும்போது கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒருமனதாக இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு முழுமனதாக ஏற்றிருக்காங்க, தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி, தேங்க்யூ. தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பல கூட்டணி கட்சிகள் மக்களிடையே பிரச்சாரத்துக்காக ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்தாலும் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இன்னைக்கு ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அடித்தளம் அப்படின்னு சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களது தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி அதை கதாநாயகன் அப்படின்னு சொல்றதை தாண்டி தளபதி ஸ்டாலின் அவர்கள் அது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுற விஷயங்கள் என்ன, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இதோட முழு பலன்கள் அப்படின்னு போகும்போது மக்களுக்கு எவ்வளோ தூரம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும், தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை உருவாக்கியிருக்காரு, இந்த மாற்றம் அப்படிங்கிறத மக்கள் ஏன் விரும்புகிறாங்க, அந்த மாற்றத்தை யாரால கொடுக்க முடியும்னு நம்புறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். நான் நெடிய நாட்களாக ஒரு அரசியல் மாணாக்கன், தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களிலே பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். பல தேர்தல் அறிக்கைகளை முன்வைத்து தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. பொதுவாக ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் 2006 தலைவர் கலைஞர் தந்த தேர்தல் அறிக்கை தான் தேர்தல் அறிக்கைக்கு ஒரு தேர்தலில் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய முதல் சந்தர்ப்பம் அதுதான் நினைக்கிறேன். அதில் தான்
நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வந்து அந்த தேர்தலின் கதாநாயகன் என்று வர்ணித்தார். அதன் பிறகுதான் எல்லா கட்சிகளும் அந்த தேர்தல் அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து ஒவ்வொரு கட்சியும் அதற்கான தயாரிப்புகளை மேற்கொண்டு ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையை கொண்டு வருவதன் மூலம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவது என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். இப்பொழுது இந்த தேர்தல் இருக்கிறதல்வா, இட் இஸ் எ வாட்டர் ஷெட் எலெக்ஷன் என்று சொல்லலாம். இது வந்து ஏன் ஒரு முக்கியமான தேர்தல்னு சொல்கிறேன்னா, சமீப காலத்திய தமிழக வரலாற்றிலே இவ்வளவு புதிய வாக்காளர்கள் இடம்பெறுவது இதுதான் முதல் முறை. ஏறக்குறைய 1.5 கோடி வாக்காளர்கள் புதிதாக இடம்பெறுகிறார்கள். இந்த 1.5 கோடி வாக்காளர்களுக்கும் அவர்களுடைய தலைமுறைக்கும் அதற்கு முந்தி வாக்களித்தவர்களுடைய தலைமுறைக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்கிறது. அவர்களுடைய தேடுதல், அவர்களுடைய வேட்கை, அவர்களுடைய யாசிப்பு, இது எல்லாமே வந்து முற்றிலும் புதுமையானது, அது முற்றிலும் மாறுபட்டது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரேட் லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் அந்த கட்சியில் தான் வாக்களிப்பார். ஒவ்வொரு கிராமங்களிலுமே வீடுகளை குடும்பங்களையே அப்படி சொல்வார்கள். அது காங்கிரஸ் குடும்பம், இது திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் என்று, இது திராவிடர் கழக குடும்பம் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்து வேட்பாளர்களையோ மற்ற அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட விஷயங்களையோ அவர்கள் பார்ப்பதில்லை. அந்த தேர்தல் வந்த உடனே அவர்கள் வந்து எந்த கட்சிக்கு வந்து அந்த குடும்பம் வாக்களிக்கிறதோ அந்த குடும்பங்கள் அவற்றை தவறாமல் சென்று வாக்களித்து விடுவார்கள். ஆனால் இந்த 1.5 கோடி வாக்காளர்கள் அப்படி அல்ல. அவர்கள் வந்து எந்த கட்சிக்கும் அவர்கள் வந்து கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் சுதந்திரமான முழுமையான, அதாவது வேக்கன்ட் மைண்ட், அதோடு இந்த தேர்தலை அணுகுகிறார்கள். அவர்களுக்கு வந்து நம்முடைய தேர்தல் அறிக்கை தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது அவர்களுடைய கற்பனையை பிடித்திருக்கிறது. அவர்கள் மனதினுடைய வேட்கையை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தேர்தல் அறிக்கை வந்து இட் cannot be prepared overnight. அது வந்து நிறைய செய்திகளை உள்வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து 7.5 கோடி வாக்காளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வாக்காளர்களிலே வந்து சமூக தட்டாக இருந்தாலும் சரி, கலாச்சார பின்னணியாக இருந்தாலும் சரி, மொழியியல் பின்னணியாக இருந்தாலும் சரி, பல்வேறு பின்புலங்கள் இருக்கின்றன. ஒரு சமூகத்திற்கு சரியாக இருப்பது மற்றொரு சமூகத்திற்கு சரியாக இருக்காது. ஒரு கிராமத்திற்கு வந்து சரியாக இருப்பது பக்கத்து கிராமத்திற்கு சரியாக இருக்காது. ஒரு மாவட்டத்திற்கு சரியாக இருப்பது மற்றொரு மாவட்டத்திற்கு முரண்பட்டதாக இருக்கும். இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டிங் சொசைட்டி. இதில் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் உள்வாங்கி எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற பணி இருக்கிறது அல்லவா, அது வந்து ஒரு சாதாரண பணி அல்ல. அதற்கு மிக கடுமையான தயாரிப்பு தேவை. அந்த தயாரிப்பை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகச் சரியாக செய்திருக்கிறது என்று நான் அதை பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இதற்கு முதல் கட்ட தயாரிப்பு எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால், நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட பயணம் இருக்கிறதே, அதுதான் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய முதல் கட்ட தயாரிப்பு. அந்த தயாரிப்பு வந்து ஒரு குளிர்பதன ஊட்டப்பட்ட ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு 4-5 அறிஞர்கள் அல்லது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்று அழைக்கப்படுபவர்களை உட்கார வைத்து கொண்டு அவர்களோடு பேசி அவர்கள் வந்து கணினியில் போட்டு அதற்கு வந்து உள்வாங்கி தரவுகளை உள்வாங்கி தயாரிக்கப்பட்ட அறிக்கை இல்லை. அவர் இந்த அறிக்கையை தயார் செய்வதற்கு ஏறக்குறைய 12,000 கிலோமீட்டர் ஒரு பயணித்திருக்கிறார். தமிழகத்தினுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பயணம் செய்து சமூகத்திலே ஒவ்வொரு தரப்பு மக்களையும் சந்தித்திருக்கிறார். அதாவது ஒரு ஊரில் வந்து கொலுசு செய்கிற மக்களை கூட பார்த்திருக்கிறார், மெழுகுவர்த்தி செய்கிற மக்களை பார்த்திருக்கிறார், தீப்பெட்டி தயாரிக்கின்ற தொழிற்சாலைகளை பார்த்திருக்கிறார், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அதாவது நகரங்களிலே பஞ்சாயத்துகளிலே சுகாதார பணியாளர்களை சந்தித்திருக்கிறார், மகளிர் சுய உதவி குழுக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், இயற்கை விவசாய ஆர்வலர்கள் என்று சமூகத்திலே இன்று எவ்வளவு பெரிய குழுக்கள் இருக்கிறதோ அத்தனை பேர்களையும் சந்தித்து அவரிடமிருந்து கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறார். இவர் சந்திக்கின்ற நேரத்திலே அவர்கள் ஏறக்குறைய ஒரு 4.5 லட்சம் மனுக்களை அவரிடம் அளித்திருக்கிறார்கள். அந்த 4.5 லட்சம் மனுக்களும் பரிசீலனை செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன தேவைகள் என்பதை வந்து அலசி ஆராயப்பட்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டிருப்பது இந்த தேர்தல் அறிக்கையிலே மிக முக்கியமான அம்சம். வழக்கமாக ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கை தான் இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால்
ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான தேவைகளை உணர்ந்து அதற்கான தனி வரைவறிக்கை தயார் செய்யப்பட்டு அதுவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒரு சில முக்கியமான ஒரு புள்ளியோடு சொல்வதாக இருந்தால், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த், வேளாண் தொழிலின் மீதே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கிறது. கிராமங்களில் இருக்கின்ற பாரம்பரியமான விவசாய குடும்பங்கள் கூட விவசாயத்தை விட்டு மாற்று தொழில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நகரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரும்பாலோர் விவசாயம் செய்வது என்பது தங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், சமூகத்திலே நமக்கு வந்து எங்கேயாவது போனால் என்ன செய்கிற அப்படின்னு கேட்டால் நான் விவசாயம் செய்கிறேன் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு தரம் குறைந்த தொழிலை செய்வதை போன்ற ஒரு எண்ணம் வருவதை போன்ற மனநிலை இன்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே இந்த விவசாயத்தை தூக்கி பிடிப்பதற்கும் அந்த விவசாய தொழிலாளர்களை அதிலே நீட்டித்துக் கொள்வதற்கும் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக ஆக்குவதற்கும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலில் கடனில் சிக்கி உழலும் விவசாயினுடைய கடன்களை தள்ளுகின்ற முயற்சியை இது ஏதோ சொல்வதல்ல, கடந்த ஆண்டு காலத்திலே கலைஞர் செய்திருக்கிறார். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது 2006-2011 ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து, கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்து அவர் சாதித்து காட்டியிருப்பதால் இது ஒன்றும் சாதிக்க முடியாத விஷயமாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நீர் மேலாண்மை அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நான் பார்த்த பத்திரிகையில் மதுரையில் ஒரு குடம் தண்ணீர் 11 ரூபாய்க்கு விற்கிறது. நேற்று தமிழ் ஹிந்து பத்திரிகையில் கூட ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் எதனால் வருகிறது என்று சொன்னால் இந்த நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதை ஒழுங்காக செய்யாதது. இதற்கு இந்த சப்சாயில் வாட்டர் தலைக்கு கீழே இருக்கின்ற நீரை பயன்படுத்துவதற்காக அதை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இவர்களுக்கு உதவுவதற்காக லட்சக்கணக்கான லிட்டர்களை கீழே இருந்து எடுப்பதை தடை செய்கின்ற சட்டம் தான் அந்த சட்டம். அதை அவர்களுக்கு உதவுவதற்காக அந்த சட்டத்தையே ரத்து செய்து விட்டது. ஆனால் இன்று கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதலில் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போல நீர் மேலாண்மைக்காகவே தனியாக ஒரு குழுவை அதற்காக நியமனம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதை போல உற்பத்தி பொருட்களுக்கு விலையெல்லாம் இன்று நெல்லுக்கு விலை, கரும்புக்கு விலை. இரண்டாவது, இந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் கரும்பு ஆலைகளில் எத்தனால் தயாரிப்பதற்கான அந்த அனுமதியை நம்முடைய தமிழக அரசு உடனடியாக வழங்குவதில்லை. இப்பொழுது நாளைக்கு அடுத்த கட்டத்தில் மது ஆலைகளை மூடக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது ஆல்கஹால் தயாரிக்கின்ற இதிலெல்லாம் குறைபாடுகள் வரும். ஆகவே அதை எதிர்நோக்கி அந்த எத்தனால் தயாரிப்பை 10 விழுக்காட்டுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். இப்படி பல பாராட்டக்கூடிய அம்சங்கள் அதில் இருக்கின்றன. மதுவிலக்கு என்பது இன்று ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற குடும்பத்திலும் எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. கிராமங்களிலே குடும்பங்களிலே உழைக்கின்ற தொழிலாளர்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பெண்கள் காலையில் கண்ணீரோடு எழுந்து மாலையில் கண்ணீரோடு படுக்கப் போகிற பெரும் கொடுமை நடக்கிறது என்று சொன்னால் அது மதுவினால் ஏற்படக்கூடிய தீமை என்பதை நன்கு உணர்ந்த கலைஞர் அவர்கள் அதை உடனடியாக முதல் கையெழுத்தே அந்த கையெழுத்து தான் என்று சொல்லுகின்ற போது அதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அதை பாராட்ட வேண்டும். அதில் இன்னைக்கு கலைஞர் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே இன்று முதலமைச்சர் அவர்கள் அதை திரும்ப சொல்லுகிறார், நாங்களும் படிப்படியாக அதை அமுல்படுத்துவோம் என்று சொல்லி. ஆனால் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது என்பது போல் அது யார் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை என்ன என்பதை பார்க்கின்ற போது பெரிய முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டிலே சாத்தியமில்லை என்று சொல்ற பிறகு சம்பந்தப்பட்ட அமைச்சரே சொன்ன பிறகு, அது முதலமைச்சர் இருக்கின்ற போதே சொன்ன பிறகு அதற்கு எந்தவித பதிலும் சொல்லாத முதலமைச்சர் இன்று தேர்தல் வந்த பிறகு நாங்கள் அதை படிப்படியாக அமுல் செய்கிறோம் என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அறிவிப்பை இதய சுத்தியோடு கலைஞர் செய்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதற்கான மாற்று நிதி ஆதாரங்கள் என்ன என்பதை பற்றி சிந்தித்து அவைகளை பற்றிய தகவல்களும் தரவுகளுமே இந்த அறிக்கையிலே தரப்பட்டிருக்கின்றன. இதை போல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக லோக் ஆயுக்தா சட்டம். இந்த ஊழல் என்பது அரசு நிர்வாகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கிறது.
ஊழல் இல்லாத சமூகங்களே இல்லை, ஊழல் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜப்பான் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வந்து இந்த ஊழலுக்காக சிறையில் இருக்கிறார். இந்த சீனாவிலே வந்து 13 அந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் 13 பேர் இந்த ஊழலுக்காக ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டானிய பிரதமர் இன்றைய பிரதமருக்கு இன்றைக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்று கணக்குக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார். ஆகவே அது அதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பொது வாழ்க்கையிலும் அரசு நிர்வாகத்திலும் ஊழல் ஓடி வருகின்ற இடத்தை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதுதான் வழி. இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த ஒழுக்கம் அல்ல, இது வந்து சமூகத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மனநிலையை தடுத்து நிறுத்தி அதில் அரசாங்கத்திலே வந்து ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகத்தை, அதற்கு முதல் கட்டம் வந்து லோகாயுக்தா சட்டம். அதற்கு பிறகு மக்களுக்கு வந்து அரசு சேவைகளை உரிமை, அதான் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழலை அதுதான் களையும். ஒரு தாலுகா அலுவலகம், ஒரு காவல்துறை, ஒரு சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸ், இதை போன்ற அலுவலகங்களிலே பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சர்வீஸ், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை வந்து இத்தனை நாளுக்குள் தர வேண்டும் என்பதை சட்டமாக்கி அதற்கு உரிமை கொடுத்து, அப்படி கிடைக்காத சூழ்நிலையிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தண்டனை கொடுப்பது என்பது ஊழலை வந்து ஆரம்பத்திலேயே அடுத்து துடைத்து அறிகின்ற வேலை. அது அமுல்படுத்துகின்ற போது நல்ல அதிகாரிகள் மட்டும்தான் அரசு வேலைகளில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிய அரசியல் சமூக மாற்றத்திற்கு இந்த தேர்தல் அறிக்கை வித்திடுவதாக நான் நினைக்கிறேன். தொடர்பு நிச்சயமா சார். இப்போ தேர்தல் அறிக்கையோட சிறப்பம்சங்கள் நம்ம பேசும்போது தலைவர் கலைஞர் அவர்களது ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு முறையும் எந்த மாதிரியான விஷயங்கள் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது முழுமையாக நிறைவேற்றின சான்றுகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கூட்டணி கட்சி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் பல காலகட்டங்களில் உங்களுக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு தலைவர் கலைஞர் அவர்களோடு இருக்கும். அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய தனித்துவம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதாவது நான் வந்து சட்டமன்றத்தில் இருக்கின்ற போது 4 ஆண்டுகளும் அரசு உறுதிமொழி குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். அதாவது தட் இஸ் கால்ட் தி அஷூரன்ஸ் கமிட்டி ஆஃப் தி அசம்பிளி. அஷூரன்ஸ் கமிட்டி என்னன்னு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர்கள் சட்டமன்றத்திலே நாங்கள் கேள்விகள் கேட்கின்ற போது அல்லது கோரிக்கைகள் வைக்கின்ற போது அமைச்சர்கள் வந்து உறுதிமொழி கொடுப்பார்கள். இத்தனை நாட்கள் இதை நாங்கள் இந்த திட்டமிட்டு இருக்கிறோம், இவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறோம், இது நடந்துவிடும், அதை செய்து தருவோம் என்று அவர்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அதை முழுவதுமாக ஒன்றொன்றாக வரிசைப்படுத்தி மாவட்ட வாரியாக அந்த உறுதிமொழிகளை எடுத்து அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்று பார்ப்பதற்காக சட்டமன்றம் வந்து ஒரு குழுவை நியமிக்கும். அந்த குழுவினுடைய தலைவராக நான் 4 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து மாவட்டத்தில் உள்ள எல்லா அதிகாரிகளும் ஒன்றாக உட்கார வைத்து சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் குழு உறுப்பினர்கள் உட்கார வைத்து ஒவ்வொரு உறுதிமொழியாக எடுத்து அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்று பார்த்து சட்டமன்றத்திற்கு அறிக்கை அளிப்பதுதான் எங்களுடைய பணி. அந்த வகையிலே நான் 4 ஆண்டுகள் கலைஞர் அவர்களுடைய செயல்பாடுகளை உடனிருந்து பார்ப்பதற்கும் பக்கத்தில் இருந்து சாட்சி சொல்வதற்கும் தகுதி பெற்றவனாக இருக்கிறேன். ஆகவே நான் வந்து யாரோ எனக்கு சொல்லி நான் சொல்வதில்லை, இது நான் நேரடியாக உணர்ந்தது. கலைஞர் அவர்களை பொறுத்தவரை டெலிவரி பாயிண்ட்டை தான் பார்ப்பார். ஒரு வந்து என்ன வந்து ஃபைனலி டெலிவர்ட், அதாவது நல்லா சொல்வார், நான் என்ன நினைத்தேன், நான் என்ன சொல்ல வந்தேன், நான் என்ன பேசினேன் என்பது முக்கியமல்ல, நான் என்ன செய்தேன் என்பது தான் முக்கியம். அந்த வகையில் அந்த அடிப்படையில் கலைஞர் வந்து அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த டெலிவரி பாயிண்டில் வந்து அவரை விட அதை உற்று பார்த்து அந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு அரசியல் தலைவரை வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்திற்கு பிறகு நான் கலைஞரை தான் நான் அதில் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும்னு கேட்டோம். நாங்கள் எல்லாரும் தான் போய் கேட்டோம். இஸ்லாமியர்கள், கிறித்தவர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுங்கள் அப்படின்னு கேட்டோம். கேட்ட உடனே நிறைய வந்து கான்ட்ரடிக்டரி ஒப்பீனியன்ஸ். அதாவது சில பேர் சொன்னாங்க, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பெரும்பான்மைவாத பேசுகின்ற அரசியல்வாதிகள் மற்ற மாற்று மதத்தை சார்ந்த நண்பர்களிடம் போய் பார், உங்கள் இடங்களை எல்லாம் கொடுத்து கலைஞர் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்து விட்டார், அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்றெல்லாம் கலைஞருக்கு வந்து போய் சொன்னார்கள். ஆனால் கலைஞர் அதை நினைக்கல. அவர் உடனே கிறித்தவர்களுக்கு 3.5 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இட ஒதுக்கீடு கொடுத்துட்டார். கொடுத்து முடிந்து அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதற்கான கம்யூனல் ரொட்டேஷனும் கொடுக்கப்பட்டு விட்டது.
அதாவது ஒரு வேகன்சி வந்தால் எந்தெந்த ஆர்டரில் அதை ஃபில்அப் பண்ணணும். முதல்ல வந்து ஓசி, பிசி, எம்பிசி, பிறகு வந்து பிசி மைனாரிட்டி, பிசி முஸ்லீம் இப்படின்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டர் படி தான் அந்த அந்த ரிசர்வேஷன் வந்து ரொட்டேஷன், கம்யூனல் ரொட்டேஷன் ஆகணும், ரோஸ்ட்ரம், கம்யூனல் ரோஸ்ட்ரம். இதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிறித்தவர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்துருச்சு, இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வரல. ஒரே ஏன்னு கேட்டிங்கன்னா, கிறித்தவர்கள் மதம் மாறினால் கூட இன்னும் தங்களுடைய ஜாதிய அடையாளங்களை தொலைக்கவில்லை. அவர்கள் ஜாதிய அடையாளங்களோடு தான் தொடர்கிறார். இப்பொழுது வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நாடார் கிறித்தவர்கள் நாடார் கிறித்தவர்களாக இருப்பார்கள், முக்குலத்தோர் கிறித்தவர்கள் முக்குலத்தோர்களாக இருப்பார்கள், அதை போல தலித்துகள் வந்து தலித் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். முற்படுத்தப்பட்ட பிள்ளைமார் மற்றும் இதர ஜாதியினர் அவர்களும் கிறித்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஜாதிக்குள்ளே தான் திருமணம் செய்து கொள்வார்கள். இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே வீட்டில் வந்து அண்ணன் கிறித்தவராக இருப்பார், தம்பி வந்து இந்துவாக இருப்பார். 2 பேருடைய பிள்ளைகளும் வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸுக்கு வருவாங்க. மெடிக்கல் என்ட்ரன்ஸ் வரும்போது ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த அந்த பையனுக்கு வந்து அவருக்கு வந்து 87.5 கட் ஆஃப் மார்க் வந்திருக்கும், அவருக்கு இடம் கிடைத்து விட்டது. ஆனால் கிறித்தவ பையன் வந்து அதே வீட்டில் வந்து 88 கட் ஆஃப் மார்க் கிடைத்தா அவனுக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போன பிறகு அந்த கிறிஸ்டியன்ஸுக்கு அலாட் பண்ண கோட்டாவில் தான் அவனுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். அதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்டையர் பேக்வேர்டுங்கிற அந்த என்டையர் பூல் வாஸ் அவைலபிள் டு தம். அது என்ன ஆச்சுன்னா பெரிய பேக்லாஷ் ஆகிப்போச்சு. 7 தலையாரிகள் எடுத்தார்கள் குமரி மாவட்டத்தில். அந்த 7 தலையாரிகளில் வந்து அந்த கம்யூனல் ரோஸ்ட்ரம் போடும்போது ஒருவருக்கு கூட கிடைக்கவில்லை. சாரி, 7 இல்லை 11 பேர். இது வந்து சமூகத்தில், கிறிஸ்தவ சமூகத்தில் பெரிய கொந்தளிப்பு வந்து, இந்த யார் இடஒதுக்கீடு கேட்டார்களோ அந்த ஆயர்கள் அந்த தலைவர்கள் வீட்டிலெல்லாம் போய் மாணவர்களும் இளைஞர்களும் போய் உங்களை யார் கேட்க சொன்னா அப்படின்னு சொல்லி பெரிய தகராறு பண்ணிட்டாங்க. மறுநாள் வந்து பிஷப்ஸ் எல்லாரும் வந்து என்னை தொடர்பு கொண்டு இதை உடனடியாக மாற்றணும். நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் கேட்டீங்க, நீங்கள் கேட்டு தான் நாங்கள் போய் சட்டமன்றத்தில் வந்து கோரிக்கை வைத்தோம். பிறகு நான் போய் தலைவர் கலைஞர் அவர்களை நேரடியாக நான் இப்பொழுது சென்று போய் பார்த்து இது இடஒதுக்கீடு வேணும் என்று நாங்கள் வந்து பேராயர் எஸ்ரா சர்க்குணம், அன்றைய தினம் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த தந்தை வின்சென்ட் சின்னத்துரை, அன்றைய தினம் வந்து நம்முடைய ஆர்ச்சி பிஷப்பாக இருந்த பேராயர் சின்னப்பா போன்றவர்கள், இப்படி சிஎஸ்ஐ பிஷப்பு, மற்ற சர்ச்சுகளை சேர்ந்த பிஷப்பு எல்லாருமா போய் கேட்டோம். நீங்கள் சொல்லி கேட்டோம், இப்போ கொடுத்த பிறகு கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் அது எப்படி எந்த முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொன்னால், வேறு வழியே இல்லை, நீங்கள் கலைஞர்கிட்ட போய் சொல்லுங்கள், இல்லைனா சமுதாயத்தில் பெரிய கொந்தளிப்பு வந்துடும். நமக்கு வந்து எதற்காக நாம் இந்த இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தாரோ அதுக்கு எதிர்மாறான விளைவு ஏற்பட்டு இத்தனை பேரும் வந்து கலைஞருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உங்கள் கூட்டணிக்கும் விரோதமாக போகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால் உடனடியாக போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு கலைஞர்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போனேன். காலையில் முதலமைச்சர் அறையில் போய் உட்கார்ந்துருந்தாங்க. அரசாங்கம் எப்படி நடந்தது என்பதற்காக சொல்கிறேன். காலையில் போன உடனே, ஏன்னா ஒரு வழக்கமாக எப்பவும் அசம்பிளிக்கு வந்தாங்கன்னா நான் முதல்ல போய் பார்த்துருவேன். என்னன்னார், நான் உடனே சொன்னேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னார். ஒன்றா நான் வந்து நிறையா கொண்டு போயிருந்தேன். அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு உள்ள இது மெடிக்கல் பிஜி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெடிக்கல் எம்பிபிஎஸ் எக்ஸாம், இந்த ரிசல்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் தலைவர்கிட்ட போய் காமிச்சேன். பாருங்கண்ணே, இவங்க 2 பேரும் வந்து கசின்ஸு, பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க, இந்த பையனும் கிடச்சிருக்கு, இந்த பையனும் கிடைக்கல. அது மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரோஸ்ட்ரம் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்த உடனே தலைவர் உடனே உடனே புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு அப்பொழுது ஜஸ்டிஸ் ஜனார்த்தனம் இருந்தார். அவர் தான் அந்த கமிஷன் சேர்மன், அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். அவரை கூப்பிட விட்டார். கூப்பிட விட்ட உடனே அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனையா, இது எப்படி செய்கிறது, இதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் இப்போ இதெல்லாம் பண்ண முடியாது, இதை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னும் வந்து 5 வருஷம் ஆகிட்டுதுன்னா இவங்களுக்கு இதனுடைய நன்மைகள் தெரியும், அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்லாம் சொன்னார். கலைஞர் சொன்னார், யா அவங்க வந்து இன்றைக்கி இந்த கஷ்டத்தை சொல்லி வேண்டான்னு சொல்கிறாங்க, அதனால் அவங்க தான் அதை அனுபவிக்கிறவங்க, அவங்க எது நன்மையோ அதை கேட்கின்ற போது அதை கொடுக்கலன்னா நம்ம அரசாங்கம் எதுக்குயா அந்த இடஒதுக்கீடை பண்ணிவிட்டு அவங்கள மீண்டும் அதே பூலில் சேர்த்துறியான்னு ஒரே வார்த்தை சொல்லு. ஏதாவது கொடுக்கறது பெரிதில்லை, கொடுத்த பிறகு அதை மாற்றுவது என்பது வந்து அந்த அரசியல் திட்பம், அந்த வந்து அதனுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா பொலிட்டிக்கல் வில், அதெல்லாம் வந்து கலைஞரிடம் வந்து ரொம்ப அபரிதமான நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே அதனால் கலைஞர் அவர்கள் வந்து எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதிலும்
செய்வதிலே வந்து ஒரு சிறிய யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ், ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுன்னு தெரிந்தால் உடனே அதை திருத்திக் கொள்வதிலும் சற்றும் தயங்காதவர். அதான் ரொம்ப முக்கியம். முதல்ல அணுகக்கூடிய முதலமைச்சர். நான் வந்து அதிகாலையில் 5:30 மணிக்கு என்ன எழுப்புவார், 5:30க்கு. ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா 5:30 மணிக்கு வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு. ஃபோன் அடித்து பார்த்தா சிஎம் வீடு இருந்ததுன்னா, நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த தினமணியில் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி. அதில் எழுதும் போது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து இப்பொழுதுதான் முதல் முறையாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதுக்கு முன்னால் சில மாநிலங்களில் இருந்ததுன்னு மட்டும் கட்டுரை வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. காலையில் 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி தினமணியில் வந்து அந்த கட்டுரையை படிச்சுட்டு, உன் கட்டுரையை படித்தேன் அப்படின்னாரு. நான் உடனே பாராட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு, ஆமாங்கண்ணே எழுதியிருக்கிறேன், அதில் நம்ம தானே முதல்ல அதை அறிமுகப்படுத்துகிறோம், நீ அதை எழுதலையேன்னார். தமிழ்நாட்டில் தானே முதல்ல சட்டம் போட்டோம். எனக்கு ஒன்றுமே ஷாக் ஆகிட்டுது எனக்கு. நான் உடனே சொன்னேன், இல்லைண்ணே நான் அதை எழுதியிருக்கேன், அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு. அதான் எனக்கு வந்தது பதில். உடனே சொல்லிட்டேன், அப்படியா, அப்போ வந்து அந்த டிராஃப்ட் வச்சுருக்கியான்னு கேட்டார். நான் வச்சுருக்கேன் அப்படின்னேன். சரி, ஒரு ஆள் அனுப்புகிறேன், கொடுத்து விடு, நாளைக்கு முரசொலியில் போடணுன்ட்டார். சில பத்திரிகைகள் இப்படி தான் பண்ணுறாங்க, நம்மளை விட்டுடுறாங்க, நம்ம செஞ்சதை விட்டுட்டு அவங்க அதை வந்து பண்ணிடுறாங்க, நீ டிராஃப்ட் அனுப்பு, நான் போடுறேன்னு. சரி, நான் வந்து நினச்சேன், சரி டிராஃப்டில் இருக்கோ தெரியல, காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாக்கிங் போயிட்டேன். நான் வாக்கிங் போயிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன். வீட்டில் வந்து சிஎம் வீட்டிலேருந்து ஆள் வந்து நிற்கி அந்த கட்டுரை டிராஃப்ட்டை கேட்குறாங்கன்னு. எனக்கு ஒன்றுமே ஓடலை. அப்புறம் நான் அந்த கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தான் முதன் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது, நானே எழுதியிருந்திருக்கிறேன். அது அவங்க விட்டுட்டாங்க. சொல்கிறேன், அதாவது 5:30 மணிக்கே எழுந்து ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்க்குறதில்ல, பத்திரிகையில் இருக்கிற வந்து கட்டுரைகளை கூட வந்து வரிவிடாமல் படிக்கக்கூடிய முதலமைச்சருங்க எங்கே இருக்கிறார், அதான் முக்கியம். நீங்கள் வந்து பத்திரிகையில் வந்து சமுதாயத்தின் தொடு நரம்புகள்னு சொல்கிறோம், சென்சேஷனல் நர்வ்ஸ். ஆனால் இப்படி பல முதலமைச்சர்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு நம்ம சொல்வதே எப்படிங்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை ஆகிடுது. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்களை சந்திக்க வேண்டும், எனக்கு வந்து நேரம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு 10 நாள் 15 நாள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் போய் அப்படிப்பட்ட முதலமைச்சராக அவர் இருந்தவர். ஆகவே நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை உள்ள செய்திகள் எல்லாம் செய்து தருவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் தேவைன்னு எல்லா தரப்பு மக்களும் நம்ம பேசுகிறத பார்க்குறோம். இந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை இவ்வளோ தீவிரமாக நினைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக இட்ஸ் கோயிங் த்ரூ எ வெரி சேலஞ்சிங் ஃபேஸ். அதாவது எனக்கு நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார், இந்தியா ஹஸ் கான் இன்டு அன் எரா ஆஃப் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மாநிலங்கள் ஒன்றுக்கொன்று போட்டி போடக்கூடிய ஒரு கூட்டாட்சி தத்துவம் நடக்கிற காலத்திலே நாம் வாழ்கிறோம்னு சொல்கிறார். அது என்ன போட்டினா, மாநிலங்களுக்கு இடையிலே இன்று வந்து முதலீடுகளை கொண்டு வருவதிலே போட்டி, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலே போட்டி, இயற்கை ஆதாரங்களை பிரித்து கொள்வதிலே போட்டி, இப்படி வந்து ஒரு பெரிய காம்படிட்டிவ் கவர்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து இந்த காம்படிஷனுக்கு வந்து தங்களை தாங்களே தயார் செய்து கொள்ளுகின்ற முதலமைச்சராக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் வந்து இதற்கு தகுதிகளை வளர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஆந்திராவில் ஒரு சீஃப் மினிஸ்டரை நம்ம பார்க்குறோம், சந்திரபாபு நாயுடு. அவருடைய நடவடிக்கையில் வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் நடவடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு நாள் இரவிலே வந்து ஜப்பானிலே இருந்து ஜப்பான் பிரதமரை பார்த்து கொண்டிருக்கிறார். மறுநாள் வந்து அமெரிக்கா போய் மைக்ரோசாஃப்டினுடைய அதிபர் பில் கேட்ஸை போய் பார்க்கிறார். உலகத்திலே சீனாவுக்கு போகிறார். மத்திய அரசு வந்து வெளிநாட்டுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருவதற்காக ஒரு தூதுக்குழு அனுப்பினால் முதல் முறையாக ஒரு மாநில முதலமைச்சரை எடுத்து அதற்கு தலைவராக போட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து அவருடைய வந்து புரிந்து கொள்ளுதல், அவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார். ஒரு பேருந்திலே தன்னுடைய தலைமைச் செயலகத்தை வைத்துக்கொண்டு, தன்னுடைய ஆஃபீஸை வைத்துக்கொண்டு, அதோடு இரவு முழுவதும் போய் ஒரு ஊரிலே போய் தங்கி அங்கே இருந்து அந்த கிராமத்தினுடைய தேவைகளை நேர உணர்ந்து செயலாற்றுகிற ஒரு முதலமைச்சர் வந்து பக்கத்து மாநிலம் 5 மாதங்களில் வந்து 2 ஆறை இணைத்திருக்கிறார். 2 ஆறுகளை 5 months. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வந்து இந்த பக்கம் வந்து ஓமன் சாண்டின்னு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்.
அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய அந்த புனித வெள்ளி அன்று அவர் வந்து உபவாசம் இருந்து விட்டு தேவாலயத்திற்கு போகிறார். சற்று காலதாமதமாக போகிறார். உள்ளே இடமில்லை, படிக்கட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிறார் என்கிற தோரணையே இல்லாமல் பக்கத்திலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வயதானவர்கள் அவர் அருகே உட்கார்ந்து அவர்கள் வந்து பிரேயர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் என்கிற ஆடம்பரம் அடாடோபம் அதை பற்றிய வந்து ஒரு வந்து அது எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து, அவரும் 2 முறை முதலமைச்சர், 10 ஆண்டுகளுக்கு மேலே முதலமைச்சர். வட மாநிலங்களிலே இந்த பீமராவ் ஸ்டேட்ஸ்னு சொன்னோம், பீகார், ஒரிசா, அந்த மாதிரி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இவைகளெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாக இருந்தன. ஆனால் இன்னைக்கு நிதிஷ்குமாரை போன்றவர்கள், நவீன் பட்நாயக்கை போன்றவர்கள், ராமன் சிங்கை போன்றவர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சிகளை செய்திருக்கிறார்கள். நாம் கற்பனையே பண்ண முடியாத திட்டங்கள் எல்லாம் இந்த அந்த மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பெரிய கேள்வி. அந்த முதலமைச்சர் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கணும், உலகம் முழுவதும் நடக்கிற மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்கிறவராக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல நம்முடைய தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை வந்து அதற்கு தயார்படுத்துகிற முதலமைச்சராக இருக்கும். இதில் தான் நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி முன்வைக்கிற முதலமைச்சர் இருக்கிறது அல்லவா, இது வந்து இன்றைக்கி களத்தில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ இதில் வந்து கலைஞரையும் ஸ்டாலின் அவர்களையும் தனித்து பார்க்க முடியாது. இட் இஸ் எ டூவல் லீடர்ஷிப், இட் இஸ் எ கம்பைன்டு லீடர்ஷிப். கலைஞரிடம் வந்து அறிவும் அனுபவமும் இருக்கிறது, இன்னைக்கு தளபதி ஸ்டாலினிடம் ஆற்றல் இருக்கிறது. ஓயாது ஒளியாது பம்பரமாய் சுழட்டி நானே பார்ப்பேன், அன்னைக்கு கூட பார்த்தேன், கொஞ்சம் உடல் நலத்துக்கு காலையில் 6 மணிக்கு பார்த்தா வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு, மதியம் வந்து 4 மணிக்கு பார்த்தா துண்டறிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு, சுற்றுப்பயணம் செய்கிறாரு, எல்லோரையும் சந்திக்கிறார், எல்லோரையும் பார்க்கிறார், கட்சி வேலைகளை கவனிக்கிறார், கட்சியில் வந்து வேட்பாளர்களை தயார் செய்கிறார், தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறார். அவ்வளவு ஆற்றல் உள்ள ஒரு அவர். எனக்கு தெரியும், நான் வந்து சட்டமன்றத்தில் இருக்கும்போது இப்போ இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக ஜப்பானுக்கு போனார். ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் வந்து நிதி உதவி வருவதற்காக அதில் சிக்கல் வந்த உடனே அவரே நேராக சென்று இருந்து அதற்கான நிதி உதவி வாங்கி வந்தார். ஆகவே நான் நினைக்கிறேன், நாளைக்கு தமிழ்நாட்டிற்கு இப்படி உலகம் முழுவதும் பறக்கின்ற ஒரு முதலமைச்சர் வேண்டும். அது வந்து இந்த கலைஞரும் தளபதியும் சேர்ந்த அந்த காம்பினேஷன் இருக்கிறது அல்லவா, அது நான் நினைக்கிற அந்த கான்செப்டுக்கு சரியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தளபதி ஸ்டாலின் அவர்களை பற்றி நீங்களே சொன்னீங்க, ஓயாது உழைக்கிறான்னு சொல்லி. இந்த ஓராண்டு காலம், கிட்டத்தட்ட 1 வருடம் இந்த நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்களோட குறைகளை கேட்டதுக்கு அப்பாற்பட்டு இப்போ தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போதும் இந்த சுற்றறிக்கை மூலமாகவும் வீதி வீதியா வீடு போயிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட இந்த அணுகுமுறை மற்ற தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது? இந்த 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்களவா, அவர்கள் அப்படிப்பட்ட தலைமையைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அரசு நிர்வாகத்தினுடைய முனைப்பை முன்னெடுத்து செல்லுகிற அந்த தலைமையில் இருக்கின்றவர்கள் அப்படி அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் அவைலபிள், அக்சசிபிள், அது 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இன்னைக்கு வந்து ஜனங்கள் வந்து சந்திக்கக்கூடியவர்களாக, சாதாரண ஜனங்கள் இப்பொழுது ஊராக போகும்போது எவ்வளவு தரப்பு மக்களை பார்க்குறோம், அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வந்து ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு பிரச்சனையுடைய முழு பரிணாமத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அதுதான் நான் சொன்னேன், ஒரு தெருவில் போய் நீங்கள் ஒரு தண்ணி குழாய் போடுறதாக இருந்தால் அமைதியாக அப்போ போட்டு வர முடியாது. அந்த தெருவில் இருக்க அத்தனை பேர் சொல்லுவான், என் வீட்டு முன்னால் தான் போடணும்னு சொல்லுவான். தெருக்கோடியில் போட்டால் இந்த பக்கம் இருக்கிறவன் என் மனைவி வந்து இவ்வளோ தூரம் வரணுமா தண்ணி பானை எடுத்துக்கிட்டு, அப்போ நடுவில் போடணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இயற்கை ஆதாரங்களை பங்கு வைத்துக் கொள்வதிலே, அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதிலே, அரசினுடைய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதிலே, ஒரு சமூகத்திற்கு இன்னொரு சமூகத்திற்கு இருக்கிற அந்த மோதல், உரசல், அந்த போட்டி, இது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் தருவாதான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களிடம் கேட்டார். நீங்கள் படிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன படிக்கலையா, தமிழ்நாட்டில் எங்கே எந்த ஆறு ஓடுதுன்னு எனக்கு தெரியும், எங்கே என்ன தரப்பு மக்கள் வாழுகிறார்கள்னு என்ன தெரியும், எந்த ஊரில் எந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு, என்ன வேலை வாய்ப்புன்னு தெரியும், அதற்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெரிஞ்சால் போதும் முதலமைச்சருக்குன்னு சொன்னார். அது இன்னைக்கு வந்து அவர் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றி
தமிழகத்தினுடைய பூகோளம், தமிழகத்தில் இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற தேடுதல்கள், அவருடைய யாசிப்புகள், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் மிக அற்புதமாக உணர்ந்திருக்கிறார். ஆகவே அதனுடைய வெளிப்பாடு வந்து ஆட்சியில் தான் செய்ய முடியும். வெறும் தகவல்களை மட்டும் உள்வாங்கி கொண்ட பிரச்சனைகளுடைய ஆழத்தை தெரிந்து கொண்டது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பிரச்சனைகளை புரிந்து கொண்டால்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். பிரச்சனைகளையே புரியவில்லை என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாது. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர்களில் அந்த தகுதி இவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். நீங்கள் வந்து தமாக தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து விலகி அதோட தாய் கட்சியான காங்கிரஸோட இப்போ இணைஞ்சிருக்கீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கிறத உங்களோட பார்வையில்? எனக்கு அதில் உடன்பட முடியவில்லை என்று சொல்லுதாமா நான் வந்துட்டேன். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்கிறது என்று சொன்னால் அதிலே வந்து 3 முக்கியமான அம்சங்களை பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஒன்று, அந்த கட்சிக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கணும். எந்த கட்சியோடு நாம் கூட்டணி வைக்கிறோம் அந்த கூட்டணி வந்து நம்ம கட்சிக்கு ஆதாயம், பொலிட்டிக்கலி அட்வான்டேஜஸ். இரண்டாவதாக அந்த கூட்டணியால் தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை அதை நம்ம பார்க்கணும். மூணாவது, நம்ம எதற்காக கட்சி நடத்துகிறோமோ, எதற்காக கட்சியை தோற்றுவித்தோமோ அந்த லக்குகள், அந்த லட்சியங்கள் இந்த கூட்டணியின் மூலம் வலுப்பெறுமான்னு பார்க்கணும். எனக்கு வந்து இந்த 3 கோணத்திலையும் இந்த கூட்டணி வந்து நான் நினைத்த எதிர்பார்க்கிற பலனை தராதுன்னு சொன்னேன். ஆகவே நான் வந்து அவர்களோடு கருத்து மாறுபாடு கொண்டேன். அதனால் வெளியே வந்துவிட்டு மீண்டும் காங்கிரஸிலே, தாய் கட்சியான காங்கிரஸ் கட்சியிலே இருப்பதுங்கிற முடிவு எடுத்திருக்கிறேன். இப்போது தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் எப்பயுமே எல்லார்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான், மக்கள் வாக்களிக்கிறாங்க, வாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாற்றக்கூடியதுன்னும் போது இந்த புதிய வாக்காளர்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் ஒரு வாக்களிக்கத்தோட முக்கியத்துவம் என்ன, அதை எந்த அளவுக்கு சிந்திச்சு தங்களோட வாக்கை பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இன்றைக்கு இருக்கிற சூழலில் யாரோட தலைமை வந்தால் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இன்றைக்கி நம்ம எல்லாரும் சொல்வதை விட இந்த புதிய வாக்காளர்களுக்கு வந்து வாக்களிப்பதன் அவசியத்தை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதிலும் தேர்தல் ஆணையத்தை நான் வந்து பாராட்டுகிறேன். அவர்கள் இந்த புதிய வாக்காளர்கள் மத்தியிலே அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வையும் ஒரு உணர்த்துதலையும் ஏற்படுவதற்காக பல புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். நேற்று தினம் கூட பார்த்தேன், நம்முடைய எலியட்ஸ் கடற்கரையில் நாட்டிய கலைஞர்களை வைத்துக்கொண்டு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையிலே கல்லூரிகளின் வாசலில், மேல்நிலைப் பள்ளிகளுடைய வாசலிலே, இளைஞர்கள் அதிகமாக கூடுகின்ற ஷாப்பிங் மால்ஸ், திரையரங்குகள் போன்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் விளம்பரம் செய்து வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை நன்றாக உணர்த்துகிறார்கள். அதை அவர்களும் அதிகமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இருக்கிற அந்த வசதி வந்து அந்த சமூக தொடர்பு ஊடகங்கள். அதனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன தரவை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப்பில் வந்து 50,000 பேர் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் அதிலேயே உரையாடுகிறார்கள். வாட்ஸ்அப்பில் வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே அவங்களுடைய மனநிலை நமக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. அரசியல் பிறங்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், வாக்களிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், வரவேற்கத்தக்க அம்சம். ஆனால் அந்த வாக்குகள் வந்து சரியான தலைமைக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதில் வந்து சின்ன சின்ன வந்து உரசல்களுக்கோ அல்லது வந்து மன வேறுபாடுகளுக்கோ இடம் கொடுத்து விடாது ஒரு சரியான அரசியல் தலைமை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னால் அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதுதான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிக அதிகமாக சொன்னார், கடந்த ஆட்சிகளிலே தவறுகளே நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் விவரம் தெரியாதவன் அல்ல. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு பார்வை. ஏன்னா எல்லா நிர்வாகத்திலும் அந்த இந்திரா காந்தி கூட ஒரு கட்டத்திலே தவறுகள் நடந்திருக்கிறது, திருத்திக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். மாசேதுங் போன்ற பெரிய அறிஞர்கள், இந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர்கள் ஆபிரகாம் லிங்கனை போன்றவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையிலே வந்து அரசியல் தவறுகள், சட்டங்கள் இயற்றுவதிலோ அல்லது நடைமுறைகளிலோ சிறிய தவறுகள் நடந்துவிட்டால் அந்த தவறுகளை பகிரங்கமாக ஒற்றுக்கொண்டு திருந்துகிறோம் என்று சொல்வார். ஆகவே அந்த வகையிலே அவர்கள் வந்து இன்றைக்கி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தவறுகளை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, எங்கே தவறு நடந்திருக்கிறது என்று அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கான நிறுவனங்களை இப்பொழுது கட்டி எழுப்புகிறோம். அதான் முக்கியம். அதை எழுப்பியாச்சு. இன்னைக்கு அதை வந்து அறிமுகப்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இது வந்து இட்ஸ் வில் பி a நியூ பிகினிங், ஒரு புதிய துவக்கமாக இருக்கும். ஒரு மாறுபட்ட தமிழகத்தை நாம் உருவாக்குவோம். நம்ம 1960களில் 70களில் 80 நாம் வந்து எப்படி வந்து இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக இருந்தோமோ அதை போல மீண்டும் பயணிக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த தேர்தல் உருவாக்கி கொடுக்கும். திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைத்தார்.
நிச்சயமா சார். முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையிலையும் திமுக கூட்டணி கட்சி சார்புடையவர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு வந்து அரசியல் சூழல் எப்படி இருக்கு, தலைவர் கலைஞர் அவர்கள் அது தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த அறிக்கையா இருக்கு, அது மக்கள் மத்தியில எப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இதுக்கு எவ்வளவு தூரம் உறுதுணையா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் போது ஒரு ஆளுமை மிகுந்த தலைமை எவ்வளவு தூரம் அவசியம், அது திமுக தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு மெய்ப்பிச்சு காட்டியிருக்காரு முன்னாடி இருந்த ஆட்சி காலங்களில், இன்னைக்கு மக்களோட மனநிலை எப்படி மாறி இருக்கு, புதிய வாக்காளர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு புரிதலோட இருக்காங்க இந்த தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் நன்மை தீமைகளை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் இந்தியாவில் இருக்கிற ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தந்திருக்கிற ஒரு செய்தி பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. வாய் புற்றுநோய் வந்திருக்கிறவர்களை சோதித்து பார்த்தபோது அவர்களில் 80% பேர் பான்பராக் என்று சொல்லப்படுகிற அந்த குட்கா பழக்கம் உடையவர்கள் என்று அந்த செய்தி கூறுகிறது. எனவே பான்பராக்கை பயன்படுத்துகிற இளைஞர்கள் பலருக்கு வாயில் புற்றுநோய் வருகிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் உலகுக்கு சொல்லியிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் பலரிடத்தில் அந்த பழக்கம் தொற்றியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மதுவிலக்கு பற்றி நிறையவே இன்றைக்கு நாட்டில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். போதை என்பது மதுவிலே மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இப்படி பல்வேறு விதமான வகைகளிலும் அந்த போதை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது மதுவாக இருந்தாலும் புகைப்பிடிக்கிற பழக்கமாக இருந்தாலும் உடல் நலத்துக்கு கேடு என்கிற அடிப்படையிலே தான் அதனை அத்தனை பேரும் எதிர்க்கிறோம். அவற்றுக்கு சற்றும் குறையாத உடல்நல தீங்கு விளைவிக்கிற உயிருக்கே ஆபத்தை கொண்டு வருகிற இந்த குட்கா என்கிற அந்த வெள்ளை பவுடரை வாயில் வைத்து கொண்டு அதை அப்படியே அதைத்தபடி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதனை சுவைத்து உள் இறக்குகிற பழக்கம் இன்றைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு வேதனையான செய்தி. பொதுவாக இந்த பான்பராக் அல்லது இந்த பான் மசாலா, குட்கா என்று சொல்லப்படுகிற இவைகளெல்லாம் வடநாட்டில் தான் அதிகம் என்று நாம் முன்பெல்லாம் கருதியிருந்தோம். இன்றைக்கு அவை தமிழ்நாட்டுக்கும் வந்து சேர்ந்து விட்டன. அங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை நோக்கித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே இந்த குட்கா என்கிற அந்த பொருள் இன்றைக்கும் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, இந்தியாவின் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் அது விற்பனைக்கு கிடைக்கிறது. இப்படி ஒரு வினோதம் நம் நாட்டில் எப்போதும் நடக்கும். சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கும் ஒரு பொருள் மிக எளிமையாகவும் இயல்பாகவும் சந்தைகளிலே விற்பனையாகி கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவைகளிலே ஒன்றுதான் இந்த குட்கா என்பது. இது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்தாலே அதனை நாம் உண்ணுவதற்கு ஒரு பெரிய தயக்கம் நமக்கு ஏற்படும். ஆனால் அவற்றையெல்லாம் சுவைக்கிறவர்கள் அது பற்றிய ஆராய்ச்சிகளில் ஒரு நாளும் இறங்குவதில்லை. அது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த சுண்ணாம்பு பொடி போன்ற கால்சியம் ஹைட்ராக்சைடு என்கிற வேதியியல் பொருள், பாக்கினுடைய விதைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிற துவர்ப்பு நிறைந்த பகுதிகள், நிறைய புகையிலை, இவை எல்லாவற்றையும் தாண்டி ஆபத்தான 2 பொருள்கள். ஒன்று ஓரளவுக்கு மெழுகு, இன்னொரு பக்கத்தில் சில குறிப்பிட்ட மரங்களிலிருந்து எடுக்கப்படுகிற போதை தருகிற சில பொருட்கள் என்று இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஸ்லாக்ட் லைம் என்று அதற்கு பெயர். இவ்வளவும் சேர்ந்துதான் அந்த பான் பராக் என்கிற பொருள் தயாரிக்கப்படுகிறது. எனவே இதில் கலக்கப்படுகிற எந்த ஒன்றும் உடல் நலத்துக்கு நன்மை தருவதாக இல்லை என்பது மட்டுமல்ல, உடல் நலத்திற்கு மிகப்பெரிய கேடு தருகின்றனவையாகத்தான் இவை அனைத்தும் கலந்திருக்கின்றன. எனவே அந்த சுண்ணாம்பு போன்ற ஒரு பொடி, வெத்திலை பாக்கு சுண்ணாம்பு போடுகிற பழக்கம், அதாவது தாம்பூலம் தரிப்பது என்று பழைய காலத்திலிருந்தே நம்மிடத்தில் இருக்கிற பழக்கம்தான். அதிலே இந்த அளவுக்கு வேதியியல் பொருள்கள் இல்லை. அதிலே நன்மைகளும் உண்டு, செரிமானம் போன்றவைகளுக்கு ஏற்றவைகள், ஒரு காம உணர்வுகளை தூண்டுகிற சக்திகள், இப்படி நல்லவைகளும் உண்டு, தீயவைகளும் உண்டு.
ஆனால் இந்த பான்பராக் என்று சொல்லப்படுகிற இதில் எந்த விதமான நன்மை தருகிற பொருளும் சேர்க்கப்படவில்லை. அதனை நாம் கன்னத்தில் வைத்து அதைத்து கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாறு உள் இறக்குவது என்பதுதான் இந்த குட்கா போடுகிற பழக்கம். நெடுநேரத்திற்கு அது வாய்க்குள்ளேயே இருக்கும். அதுதான் அந்த கன்னத்தினுடைய உட்புறச் சுவரை அது கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து பிறகு அது புற்றுநோய் வருகிற வரைக்கும் அது வழிவிடுகிறது என்பதை இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் நமக்கு சொல்லுகின்றன. வெள்ளையாக இருக்கிற அந்த பொடி வாய்க்குள் போனதற்கு பிறகு எச்சிலோடு சேர்ந்து கலந்து அது சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது. அந்த குட்கா போடுகிற பழக்கம் உள்ளவர்கள் அவ்வப்போது எச்சிலை வெளியில் துப்பிக்கொண்டும் இருப்பார்கள். அது சிவப்பு நிறத்திலே இருக்கும். அந்த சிவப்பு நிறத்தினுடைய கரைகள் பல இடங்களில் அப்படியே துப்பப்பட்டிருப்பதை நாம் வட இந்தியாவிலே பல முறை பார்க்க முடியும். இன்றைக்கு அது தென்னிந்தியாவிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி ஒரு போதைப் பொருளுக்கு ஆளாகி அதனை உள்ளே எடுத்துக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன? அதிலே ஒரு விதமான ஒரு சின்ன போதை இருக்கிறது. இரண்டாவது, இந்த அசை போட்டு பழகியதற்கு பிறகு அப்படி ஒன்று நமக்கு தொடர்ந்து தேவையாக இருக்கிறது என்பதுதான். எல்லாம் பழக்கத்திலே இருந்து வருகிறது. பழக்கம் என்பது பல நேரங்களிலே நல்லதாக இல்லாமல் கெட்டதாக இருக்கிற போது அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து, நம் குடும்பத்தை சீரழித்து, சமூகத்தை சீரழிக்கிறது. இந்த குட்கா போடுகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு அடிப்படையாக உடல் சார்ந்து 3 விதமான சிக்கல்கள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, பசியின்மை. எப்போதுமே பசி இல்லாமல் ஒரு மந்த நிலை. அந்த மந்த நிலை உடலில் மட்டுமல்ல, மூளையிலும் ஒரு மந்த நிலை. எந்த ஒன்றையும் மிகச் சரியாக கவனிக்க முடியாமல், எந்த ஒன்றிலும் குறிப்பாக கவனம் செலுத்த முடியாமல் எப்போதும் ஒரு விதமான மந்த நிலை இருக்கும். எனவே பசியின்மை ஒரு பக்கம், மூளையில் ஏற்படுகிற மந்த நிலை என்பது இன்னொரு பக்கம். இரண்டையும் தாண்டி எந்தெந்த நேரத்திலோ உறங்குவது. கிராமப்புறங்களிலே சொல்வார்கள், நேரங்கெட்ட நேரத்தில் தூங்குறியப்பான்னு. தூங்குவதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, விழித்திருப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. எனவே நேரங்கெட்ட நேரத்தில் உறங்குவது என்பது போல அப்படி ஒரு பழக்கமும் இதனால் வந்து சேர்கிறது. இன்னமும் சொன்னால், புகைப்பிடிப்பதை விட இது ஆபத்தானது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், புகைப்பிடிக்கிறவனாவது 20% கேடுகளைத்தான் உள் இழுத்து கொள்ளுகிறான், 80% கேடுகளை வெளியிலே அவன் புகையாக அனுப்பிவிடுகிறான். உண்மையாக சொன்னால் மது அருந்துகிறவனுக்கு மட்டும்தான் கேடு. இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதே, அதுதான் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் புகைப்பிடிக்கிறவனை விட கூடுதலாக கேட்டினை கொண்டு வரும். இந்த குட்கா என்பது 100க்கு 100 மெல்ல மெல்ல சுவைத்து உள்ளேயே போய்விடுகிற காரணத்தால் யார் அதனை சுவைக்கிறானோ அவனுக்குத்தான் மிகப்பெரிய தீங்கு வந்து சேரும் என்று கூறுகிறார்கள். எனவே தான் அது புற்றுநோய் வரைக்கும் வழிவிடுகிறது. வாய் புற்றுநோய் என்பது ஒரு கொடுமையான ஒன்று. எதனையும் அதற்கு பிறகு நம்மால் உண்ண முடியாது. வாய் திறந்து தெளிவாக பேச முடியாது. பேசினால் அதை பக்கத்தில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஒன்றிற்கு நாம் அடிமையாக ஆகி அதிலேயே மூழ்கி போய்விடுவோம் என்று சொன்னால் நாம் நம்மை இழந்து விடுகிறோம் என்று பொருள். இது இந்தியாவிலே பல மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்ட பொருளாக இருக்கிறது. குஜராத்திலே விதித்திருக்கிற தடை கொஞ்சம் வித்தியாசமானது. 2012ஆம் ஆண்டே இந்த குட்காவுக்கு குஜராத் அரசு தடை விதித்திருக்கிறது. ஆனால் என்ன ஒரு வேடிக்கையான நிபந்தனை என்றால், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம், அதற்கு தடை இல்லை. இந்தியாவுக்குள், குறிப்பாக குஜராத்துக்குள் விற்கக்கூடாது என்பதுதான் தடை. தமிழ்நாட்டிலே 2013ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்த தடை நடைமுறையிலே இருக்கிறது. ஆனால் குட்கா விற்பனையும் நடைமுறையிலே தான் இருக்கிறது. இப்படி ஏட்டிலே ஒன்றும் நடைமுறையிலே ஒன்றுமாக இல்லாமல் இந்த பான்பராக் போன்ற போதை தருகிற, உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிற, புற்றுநோயை கொண்டு வந்து விடுகிற இவற்றை உடனடியாக அரசும் சமூகமும் மக்களும் தடுக்க வேண்டும். இல்லையானால் அடுத்த தலைமுறையை நாம் இந்த பான்பராக்குக்கும் சேர்த்து இழந்துவிட நேருமோ என்கிற அச்சம் நம்மை கவ்வி பிடிக்கிறது. நாம் வாழும் சூழலை பசுமையாகவும் அழகாகவும் பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நாம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 22ஆம் நாள், உலகம் முழுவதும் ஒரு முக்கியமான தினத்தை கொண்டாட இருக்கிறது.
அதுதான் அழகிய தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பூமி தினம். எர்த் டே என்று சொல்லப்படுகிற அந்த பூமி தினத்தை, அதுவும் சிறப்பாக அந்த தினத்தை கொண்டாடுவதற்கு மக்களை தயார் செய்கிற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இதை பற்றிய புரிதலும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் இன்றைக்கு புரிந்து அந்த தினத்தை இன்றைக்கு உலகம் பூராவும் கிட்டத்தட்ட 175 நாடுகள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த பூமி தினத்தை ஏன் நாம் கொண்டாட வேண்டும், அதனுடைய காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த தினத்தினுடைய விதை கிட்டத்தட்ட 1970 போடப்பட்டது. அந்த 1970 ஏற்படுத்தப்பட்ட அந்த தினம், அதுவும் கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, அந்த தினத்தை குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு சூழல் எப்படி வந்தது என்று கேட்டால், அதுவே ஒரு பெரிய வரலாறாகத்தான் இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு தனிநபர் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறார்கள் என்பதற்கும் இந்த தினம் ஒரு முக்கியமானது. அதாவது அமெரிக்க தேசத்தில் சாந்தா பார்பரா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ஏற்பட்ட நீர்நிலைகளில் ஏற்பட்ட இந்த ஆயில் ஸ்பில் என்று சொல்லப்படுகிற பெட்ரோல் மற்றும் டீசல் நிறுவனங்களிலிருந்து வெளிவந்து அந்த சாந்தா பார்பரா என்ற இடத்தை ஒட்டுமொத்தமாக பாழடித்தனுடைய விளைவாக அதனுடைய தாக்கத்தை பார்த்த செனட்டர் நெல்சன் என்பவர், அவர் விஸ்கான்சின் என்ற பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி அந்த தாக்கத்தை பார்த்த பிற்பாடுதான் அவருக்கு ஒரு மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் 1970 ஆண்டை, அந்த ஆண்டை முக்கியமாக அந்த மாநிலத்தில், அமெரிக்காவில் உள்ள அந்த கலிஃபோர்னியா என்று சொல்லப்படுகிற அந்த மாநிலத்தில் இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு அவர் வழிவகை செய்தார். அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அதனுடைய தினத்தை அந்த இடத்தில் கொண்டாடுகிற அந்த காலகட்டத்தில் பல தலைவர்கள் இதனால் ஏற்படுகிற அந்த ஒரு மாற்றத்தையும் அந்த தாக்கத்தையும் சந்தித்ததன் விளைவாக 1990 ஆண்டு உலக ஐக்கிய நாடுகள் இந்த தினத்தை உலகம் பூராவும் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 145 நாடுகள் இணைந்து இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அறைகூவல் விட்டார்கள். ஏனென்றால் இந்த நெல்சன் என்று சொல்லப்படுகிற அந்த பேராசிரியர் நெல்சன் என்பவர், அதில் இன்னொரு தகவல் என்ன கேட்டால், தன்னுடைய மாணவன் ஹெய்ன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மாணவனையும் இதை இணைத்து அந்த முதல் வருடத்திலே கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை ஒருங்கிணைத்து இந்த மாதிரி நம்முடைய பூமி இந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் மாசுகளால் பாதிப்புக்கு உள்ளாகிற அந்த விதத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறைகூவலை விடுத்த நாள்தான் இந்த ஏப்ரல் 22 பூமி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், பொதுவாக சுற்றுச்சூழல் சீர்கேடு அதை செய்வதற்கு முனைகிற ஒரு விஷயம், அது ஒரு தனிநபராக இருக்கலாம், இல்லை பல குழுக்களாக இருக்கலாம். ஆனால் அந்த எடுக்கின்ற அந்த உத்தியை சிறப்பாக எடுத்து செயல்படுத்துகிற பொழுது இன்னைக்கு இந்த எர்த் டே என்று சொல்லப்படுகிற அந்த பூமி தினம் இன்னைக்கு உலகம் புலாவும் கொண்டாடப்பட்டு அதனால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்த தினம் ஒரு உன்னத தினமாக மாறுகிறது. ஏன் இது பூமி தினம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், பூமியில்தான் நமக்கு வேண்கிற அனைத்து பொக்கிஷங்களும் பொதிந்திருக்கிறது. அதனால்தான் சில நேரங்களில் நாம் சொல்வதென்று மதர் எர்த் என்று, பூமி தாய் என்று சொல்வதற்கே காரணம், நம்முடைய ஒவ்வொரு பொருள்களும் நம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பொருளுமே இந்த பூமியிலிருந்து தான் நமக்கு வருகிறது. அதனால்தான் இந்த பூமியை ஒழுங்காக பாதுகாக்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் நம்முடைய மக்களுடைய வாழ்வும் அதையும் தாண்டி நம்மளோடு இணைந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய உயிரினங்கள் நம்மோடு இருக்கிறது என்பதோடு இல்லாமல்
அந்த 2 லட்சம் வகையான அந்த உயிரினங்கள் இன்றைக்கு பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை உலகத்திற்கு சுட்டி காட்டுவதற்குத்தான், அதிலும் சிறப்பாக மனிதர்களும் நம்முடைய பூமியை ஒழுங்காக பாதுகாக்கவில்லை என்றால் நாமும் இன்றைக்கு பல இன்னல்களுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நம்முடைய பூமியை பூமி பந்து என்று சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் ஒவ்வொரு இடமும் நமக்கு முக்கியமானது. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல் என்னவென்று கேட்டால் பூமியின் பல பகுதி பல இன்னல்களையும் பல சீர்கேடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலும் ஆறுதலான விஷயம் என்று கேட்டால் இன்னும் சில இடங்கள் பூமியில் பாதுகாப்பாக தான் இருக்கிறது. அதையாவது பாதுகாத்து நம்முடைய வருகிற தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் பேராசிரியர் நெல்சன் போன்றவர்கள் இந்த தினத்தை உருவாக்கி இன்று உலக ஐக்கிய நாடுகள் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டுவதற்கே காரணம், மக்களை இதை பற்றி உள்ள புரிதலை ஏற்படுத்தி அவர்கள் தங்களிடமிற வாழ்கிற அந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை கொடுப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தினத்தை கொண்டாடுகிற அதே சூழ்நிலையில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள என்பதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இன்றைக்கு பூமியை, நாம் வாழ்கிற இடமாக இருக்கிற அந்த பூமியை அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்குவது மாசு. நம்முடைய ஒவ்வொரு தேவையற்ற செயல்பாடுகள் அந்த பூமியை பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். அதோடு எத்தகைய பொருள்களை தவிர்க்க வேண்டும், அதிலும் சிறப்பாக இந்த வேஸ்ட் என்று சொல்லப்படுகிற நாம் உருவாக்குகிற அந்த குப்பைகளை எந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடும் இன்றைக்கு இருக்கிறது. மூன்றாவது, பிளாஸ்டிக் பொருள்களை பயன்படுத்துகிற முறையிலும் ஒரு மாற்றம் தேவைப்படுகிற என்ற அறைகோல் இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய மின்சாரத்தை பயன்படுத்துகிற முறையில் சரியான விகிதத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதியும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது நம்முடைய இந்த பூமி பந்தை, இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பூமி தாயாக நாம் கருதுகிற அந்த சூழ்நிலையில் அதற்கு எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு பாதிப்பையும் தரக்கூடிய செயல்பாடுகளை நாம் அறவே தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இந்த தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்தான் இந்த எர்த் டே என்று சொல்லப்படுகிற இந்த பூமி தினம் நமக்கு கொடுக்கிற ஒரு சவால் என்னவென்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டும். அதோடு நாம் வாழ்கிற இந்த பூமியை பாதுகாப்பாக வைத்து வருகிற தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வை உணர்த்துவதாக இந்த தினம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இந்த பூமி தினம் நமக்கெல்லாம் ஒரு பொறுப்புள்ள தினமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வைப்பதோடு இல்லாமல் இந்த பூமியை வருகிற தலைமுறைக்கும் கொடுக்கின்ற ஒரு பொறுப்பை நாம் இன்றைக்கு நிச்சயமாக உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழல் சுகமான ஒரு சூழ்நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது.